நாம் கடந்த காணொளி ஒன்றில் காப்பிரைட் பற்றிய விடயங்களை அறிந்திருந்தோம். காப்பிரைட். அதே போல இன்னொரு காணொளியில் கிரியேட்டிவ் காமன்ஸ் பற்றிய விடயங்களையும் அறிந்திருந்தோம். ரைட்? சோ அந்த இரண்டு காணொளிகளை நீங்கள் கண்டாவிட்டால் காப்பிரைட்டுக்குரிய காணொளியை காண்பதற்காக இங்கே கிளிக் செய்யலாம். அதே போல கிரியேட்டிவ் காமன்ஸுக்கான காணொளியை காணாவிட்டிருந்தால் இங்கே கிளிக் செய்து கொண்டு அந்த காணொளியை கண்டு கொள்ளலாம். ரைட்? பொதுவாகவே இந்த காப்பிரைட் என்பது all right reserved என்று சொல்வார்கள். all rights reserved. ரைட்? அப்படி என்றால் எல்லா முழு பதிப்புரிமையும் அவர்களுக்கு உடையது. அதே போல கிரியேட்டிவ் காமன்ஸில் some rights reserved. some rights reserved. சோ இந்த some rights reserved என்பதில் சில உரிமைகளை தங்களிடம் வைத்துக் கொண்டு மற்றவைகளை பிறகு வழங்கக்கூடிய ஏற்பாடுதான் இது காணப்படுகிறது. எனவே இவ்வாறான வகையில் தமது படைப்புகளை வெளியாக்குகின்ற இவர்கள் உலகில் நாலா பக்கமும் பறந்து காணப்படுகிறார்கள். இவர்கள் பொதுவாக காணப்படும் சில தளங்களில் தான் தங்களுடைய படைப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். பொதுவாக ஒரு தளம் இங்கு காணப்படும் என்று சொன்னால், பகிர்தலுக்கான தளம் இங்கு காணப்படும் என்று சொன்னால், இவர்களில் ஒவ்வொருவரும் வெவ்வேறான வகையில் இதற்காக பங்களிப்பு செய்கிறார்கள். எனவே இவர்களினுடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்புகளும் இங்கு காணப்படுகின்றன. இந்த பங்களிப்புகளை இதனை பயன்படுத்தக்கூடியவர்கள் இங்கு வந்து பெற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களுடைய ஆக்கங்களையோ படைப்புகளை உருவாக்கக்கூடிய சாத்தியங்களை இது ஏற்படுத்திக் கொள்கிறது. இவ்வாறு அவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற இந்த தளங்கள் பற்றிய விடயங்களைத்தான் நாங்கள் இன்று காணப்போகிறோம். பொதுவாகவே பல தளங்கள் இந்த நிலைகளை சாத்தியமாக்குவதற்கு தங்களை அர்ப்பணித்து செய்யப்படக்கூடிய தளங்களாகவே இருக்கின்றன. முதலாவதாக ஈரோப்பீனா என்ற ஒரு தளம் இருக்கிறது. இந்த தளத்தில் பொதுவாகவே ஐரோப்பாவினுடைய கலாச்சார பொதிகைகள் பொக்கிஷங்களை பற்றி தான் இங்கு அதிகமாகவே சொல்லப்படுகிறது. எனவே இங்கு பல்வேறான டெக்ஸ்ட், இமேஜஸ், ஆடியோ, வீடியோ போன்றவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் உதாரணத்துக்காக லண்டன் ஐ என டைப் செய்கிறேன். டைப் செய்து சர்ச் என்பதை அழுத்தியவுடன் லண்டன் ஐ தொடர்பாக காணப்படுகின்ற பல வகையான விடயங்கள் இங்கு காட்சியளிக்கிறது. இது ஒரு வகையான தேடல். அதே போல விக்கிபீடியா என்பது நீங்கள் அறிந்த ஒரு விடயம்தான். விக்கிபீடியாவினுடைய விக்கிமீடியா காமன்ஸ் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. விக்கிபீடியா ஆனது கிரியேட்டிவ் காமன்ஸினுடைய அட்ரிபியூஷன் ஷேர் லைக் முறையில் தான் பகிரப்பட்டு வருகிறது. அதே போல விக்கிமீடியாவின் காமன்ஸ் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. commons.wikimedia.org என்பதுதான் அதனுடைய இணைய முகவரி. அங்கு சென்றதன் மூலம் நீங்கள் பல்வேறுபட்ட மில்லியன் கணக்கான நீங்கள் இலவசமாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையிலான விடயங்கள் அங்கு காணப்படுகின்றன. எனவே இங்கும் நான் லண்டன் ஐ என்பதையே டைப் செய்து கொள்கிறேன். எடுத்து என்டர் பண்ணி விட்ட போது இங்கு லண்டன் ஐ தொடர்பான பல நிழற்படங்கள் காட்சி அளிக்கின்றன. இந்த இமேஜை கிளிக் செய்தவுடன் இது என்ன லைசன்ஸில் பகிரப்பட்டுள்ளது என்ற விடயங்கள் இங்கு காணப்படுகிறது. commons.wikimedia.org என்பதுதான் அந்த தளத்தினுடைய முகவரி. ஒலிக்கோப்புகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்கிற விடயத்தை நாங்கள் இப்ப பார்க்கலாம். சவுண்ட் கிளவுட் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகவும் பிரசித்தமான ஒரு ஒலியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சமூக தளமாக கூட அதனை சொல்லிவிடலாம். சவுண்ட் கிளவுடில் மிக முக்கியமான ஒரு பகுதி கிரியேட்டிவ் காமன்ஸ் ஏதாவது சொல்லப்பட soundcloud.com/creative commons என்கின்ற இந்த முகவரியில் செல்லுகின்ற பொழுது கிரியேட்டிவ் காமன்ஸினால் ஆக்கப்பட்ட பல வடிவங்களாலான ஒலிகள் இங்கு காட்சி அளிக்கும். இதற்கு ஒலிகளுக்கு அருகிலேயே இதனுடைய லைசன்ஸ் என்ன வகையை சேர்ந்தது என்பது சொல்லப்பட்டிருக்கும். இதனை நீங்கள் மவுஸ் ஹோவர் பண்ணுகின்ற பொழுது அதனுடைய விவரங்கள் காட்சியாகும். எனவே இங்கிருந்தும் இதனை டவுன்லோட் செய்யக்கூடிய வசதிகள் கூட இங்கு காணப்படுகிறது. இது இசை கோப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழி. இசை கோப்புகளை பெற்றுக்கொள்ள இன்னொரு வழியும் இருக்கிறது. சிசி மிக்சர் என்கின்ற ஒரு தளம். கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ்களுக்கு அமைய வெளியிடப்பட்ட ஒலிக்கோப்புகளை தான் இங்கு காணலாம். இதில் நீங்கள் சர்ச் ஃபைண்ட் கான்டென்ட் என்பதை கிளிக் செய்துவிட்டு இங்கு தேவையானவற்றை நீங்கள் டைப் செய்து சர்ச் பண்ணியவுடன் அங்கு உங்களுக்கு தேவையுரிய இசை கிடைக்கப்பெறும். அதே போல ஜெமன்டோ என்கின்ற இந்த தளமும்
மியூசிக் இசை வடிவங்களை ஒலிக்கோப்புகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இன்னொரு தளமாகும். இதில் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை சர்ச் செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்கு தேடுதல் செய்வதற்கான உசாத்துணையாக பல வகையான கீவேர்ட்ஸ்களை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நீங்கள் அதனை கிளிக் செய்வதன் மூலம் அவ்வாறு வகையான இசைக்கோப்புகளை பெற்றுக்கொண்டு அதனை தரவிறக்கிக் கொள்ளலாம். டவுன்லோட் என்பதை கிளிக் செய்துவிட்டால் தரவிறக்கிவிடும். அதே போல நிழற்படங்களை மட்டும் எடுத்து தருகின்ற ஒரு சேவையாக ஃபிளிக்கரை சொல்லிவிடலாம். இந்த ஃபிளிக்கரில் கூட கிரியேட்டிவ் காமன்ஸ் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. flickr.com/creative commons என்பதை என்ற முகவரிக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு கூட ஒவ்வொரு வகையான முறைகளில் பகிரப்பட்ட அந்த நிழற்படங்களுடைய தொகுப்பு இங்கு காணப்படும். இதில் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் தேர்வு செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான் முதலாவது அட்ரிபியூஷன்ஸ் லைசன்ஸில் உள்ள பற்றில் forget me not என்பதை சர்ச் செய்கிறேன். இதில் forget me not என்கின்ற பூவினுடைய நிழற்படங்கள் பலவும் இங்கு காட்சி அளிக்கின்றன. அதில் ஒன்றை நான் கிளிக் செய்தவுடன் இங்கு நீங்கள் அதனை கண்டுகொள்ளலாம். இதனுடைய லைசன்ஸாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை கிளிக் செய்வதன் மூலம் அதனை கண்டுகொள்ளலாம். இது கூட அட்ரிபியூஷன்ஸ் மட்டுமாகத்தான் சொல்லப்படும். இதில் எது வேண்டாலும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிரியேட்டிவ் காமன்ஸினால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மலரே என்னை மறவாதே. அடுத்ததாக ஓபன் கிளிப் ஆர்ட் லைப்ரரி என்கின்ற ஒரு வகையான தளம் இருக்கிறது. இங்கு தரப்படுகின்ற எல்லாமே பப்ளிக் டொமைனாக இருக்கும். இதில் எந்தவித கிரியேட்டிவ் காமன்ஸும் இருக்காது. நீங்கள் எடுத்து எதுவும் செய்யலாம். இவ்வாறான வகையில் இது காணப்படும். இதில் கிளிப் ஆர்ட்களே காணப்படும். சிறு சின்ன வகையான ஆர்ட்ஸ்கள் காணப்படும். இதனை நீங்கள் காப்பி செய்து இதனை பார்த்து கொள்ளலாம். இதனை டவுன்லோட் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கும். இவ்வாறான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல நிழற்படங்களை தருகிற இன்னொரு தளமாக Photophedia simple.photophedia.com/search என்பதை செய்துவிட்டு அங்கு லண்டன் ஐ என்பதை நான் டைப் செய்துவிட்டு அதனை கிளிக் செய்கின்ற பொழுது மிகவும் அழகான ஒரு காட்சியாகத்தான் இந்த தளம் அமைந்து காணப்படுகிறது. எனவே மிகவும் அழகாக நாங்கள் ஒவ்வொன்றாக இதனை பார்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லண்டன் ஐ என்ற தோற்றத்தை வெவ்வேறு வகையில் செய்கின்ற வகையில் காட்டுகின்ற ஒரு தளமாக இதனை காணலாம். கிரியேட்டிவ் காமன்ஸ் மற்றும் பப்ளிக் டொமைனாக காணப்படுகின்ற லைசன்ஸ்களில் வெளியிடப்பட்ட நிழற்படங்களோ இசைக்கோப்புகளோ அல்லது காணொளிகளோ அல்லது ஈவன் ஆவணங்களோ நீங்கள் விரும்பிய வகையில் அதனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தந்தாலும் அந்த பயன்படுத்திய விடயங்களில் இருந்து நீங்கள் உருவாக்குகின்ற விடயங்களுக்கு அல்லது படைப்புகளுக்கு உங்களால் அது எங்கிருந்து தோற்றம் கண்டது என்ற விடயங்களை அந்த லைசன்ஸ்களுக்கு அடிப்படையில் சொல்லி அதனை செய்வதன் மூலம் உங்களுடைய ஆக்கங்களுக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கும் ஒரு வகையான அங்கீகாரம் கிடைப்பது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே புலமை சொத்துக்கள் தொடர்பில் அதிக அக்கறை எடுத்து இவ்வாறான விடயங்களை நமது படைப்புகளில் உபயோகித்துக் கொள்ளுகின்ற பொழுது அதை பற்றிய அவதானத்துடன் இதனை உருவாக்கியவர்கள் பற்றிய விடயங்களையும் சொல்லி அதனை செய்வதன் காரணமாக நாம் புலமை சொத்து தொடர்பான அக்கறையோடு மற்றவர்களும் எமது படைப்புகளில் பயன்படுத்துகின்ற போது எமக்கும் அந்த அங்கீகாரத்தை வழங்குவதற்கான வாய்ப்புகளை நாம் இயல்பாகவே உண்டாக்கி இருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய அடிப்படை சித்தாந்தம். எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஏன் 4 பேருக்கு சொல்லி அனுப்பலாம். ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். why not சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ அடுத்த காணொளி எதுவென்று உங்களுக்கு உடனடியாக தகவல் சொல்லப்படும். அடுத்த காணொளி காணும் வரை நன்றி, வணக்கம்.